எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து எல்லாம் வண்டி ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் சகலம் ரெடி பண்ணி தான் வந்தாங்க. சரியா? அப்படி ரெடி பண்ணி வந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் அப்படின்னு திமுக பொய் கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமாம், திமுக பொய் கதைகளை சொல்கிறோம். நீங்கள் வந்து உண்மையான கதைகளை நீங்கள் கேட்குறீங்க. புரிஞ்சதா? ஒவ்வொரு மீடியாவுக்கும் 7 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க? ஆதவ் அர்ஜுன் தான். ஆதவ் அர்ஜுன் கொடுத்துருக்காரு. அது யார் காசு எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக விஜய் காசு இல்லை. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் உண்மைனா அப்போ வந்து விஜய் அவர்கள் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய நிறைய சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து டிஎம்கே வர வாய்ப்பு இருக்கு, அப்புறம் அடுத்து விஜய் வந்து இவ்வளவு சதவீத வாக்கு வந்து முன்னுக்கு பின்னு முரணா பேசுறீங்க. நீங்க தான் சொல்லிட்டீங்களா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவரை வந்து சந்திக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அப்ப ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். அப்ப திமுக காலின்னு எடுத்துக்கலாம். திமுக காலின்னு வார்த்தைகளை கொஞ்சம் அலங்கா சொல்லுங்கம்மா. காலி என்ன காலி? இப்போ ஏழை எளிய மக்கள்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாம் பட்டியலின மக்களுக்கு தாண்டா போய் சேருது. அனைத்து மகளிருக்குன்னு அது வந்து நாங்கள் சொல்கிறத அப்படி தான் சொல்லுவோம். தேவை யாருக்கோ அவங்களுக்கு தான் பணம் கொடுக்கணுமே, தேவை இல்லாதவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. பஸ்ஸில் துண்டு போடுற மாதிரி இடம் பிடிக்கிறானுங்க. இதெல்லாம் வந்து அதை சப்போஸ் இவர் தோற்று போயிட்டாருன்னா அப்புறம் இவனுடைய நிலைமை என்ன ஆகும்? இப்போ குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய நீலாங்கரை வீட்டு பக்கமும் அவருடைய கட்சி அலுவலகம் சைடு வந்து இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கு. இந்த அதாவது காலையில் அவங்க வாக்கிங் போகிறாங்க, அந்த டைமில் வந்து ஒரு பீச்சில் வந்து பீச்சில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் விஜய் அவர்களை சந்திச்சு பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? நல்ல சகுனம் தான் அது. சகுனம்னா நல்ல சகுனம்னு எதுக்கு? அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு விஜய் வந்து ஆட்சி அமைக்க போகிறாருன்னு சொல்லி இந்த ஒரு பழமொழி சொல்லுவோம். எங்கேயாவது கழுகுக்கு வேர்க்குமா, எங்கேயாவது ஒரு மாடோ ஆடோ செத்து கிடந்தா கழுகுக்கு மேலே பறக்கிற கழுகுக்கு வேர்த்துருமா. அதை பார்த்து கரெக்டாக வந்து அதை கொத்தி தூக்கிட்டு போயிடுமா. அது மாதிரி இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் யார் வெற்றி இருக்கோ, வெற்றி வாய்ப்பு இருக்குது, யார் ஆட்சி அமைக்க போகிறாங்களோ அவங்கள தேடி வந்து படையெடுத்து இப்போயே வந்து அதை அவங்க மூஞ்சியை காட்டி அட்டண்டன்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு வந்து வெற்றி கழக தலைவர் விஜயை பார்க்கறதுனால ஒரு கால் விஜய்க்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கும் போல இருக்குது. அப்ப ஆல்ரெடி இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் கணிச்சிட்டாங்க விஜய் அவர்கள் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்னு. ஆமாம், அப்படி கணிச்சதுனால தான் அவங்க வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இப்போ இந்த ஏற்கனவே ரூமுக்குள்ளே வச்சு பூட்டின அந்த பெட்டிகள் எல்லாமே வந்து மாற்றி புதுசாக ஒரு பெட்டிகள் எல்லாம் சீல் வச்சு அதே மாதிரி கையெழுத்தில் போட்டு உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு ஓட்டு போட்ட பெட்டிகளில் மக்கள் ஓட்டு போட்ட பெட்டியெல்லாம் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி மாற்றினா தானே அவர் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா முடியாது இல்லையா? ஏன் ஜெயிக்க முடியும்? இது இப்படி பண்ணாதான் வந்து அவரால் ஜெயிக்க முடியும்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஏம்மா, வெற்றிங்கிறது வந்து நாங்கள்லாம் நீண்ட நெடுங்காலம் வந்து அரசியலில் இருக்கோம். நானும் ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்தியிருக்கேன், புரியுதா? அப்படி எல்லாம் வந்து எனக்கு வர்ற கூட்டம்லாம் நான் பெரியவளம் எம்பி தேர்தலில் நிற்கும்போது பயங்கர கூட்டம் வரும் நான் பேசினா. ஏன்னா நான் பேசினா மட்டும் இல்லை, என் பக்கத்தில் லட்சுமி அம்மா இருப்பாங்க, ஓம்ஜி இருப்பாங்க, இவங்கெல்லாம் வேறு இருப்பாங்க. ஸோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் வரும். கடைசியில் அந்த தேர்தலில் நாங்கள் வாங்கின ஓட்டே 58,000 ஓட்டு தான். ஓட்டு எங்கள் பேச்சை கேட்க வந்தவங்க ஓட்டு போட்டிருந்தாலே நாங்கள் தான் வெற்றி. அன்றைக்கி தினகரன் தோற்று போயிருப்பார், எம்பியாக இருக்க மாட்டார். 99 புரியுதுங்களா, நாடாளுமன்ற தேர்தலில். அதனால அப்ப நீங்க கொடுக்குற பணத்துக்காக வந்திருப்பாங்க, விஜய் அவர்கள் பணம் கொடுக்காமலே கூட்டம் வராங்க இல்லையா? இதெல்லாம் வந்து இப்போ நான் சில விஷயங்களை நான் சொல்கிறேன் கேளுங்க. பணம் கொடுக்காம வந்த கூட்டங்கள் இந்த சின்ன குழந்தைகள்லாம் ரசிகர்கள் வந்தாங்க, அவ்வளோதான். பட் நிறைய கூட்டமாக மாஃபா வந்து தெரிஞ்சு பாருங்கள்.
இதெல்லாம் சினிமா ஷூட்டிங்க்கு வந்து ஒவ்வொரு ஆந்திராவில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் அதுக்கு ஏஜென்ட் மூலியமா ஆட்களை கொண்டு வந்து குமிச்சாங்க. இவர் எங்கே போகிறாரு, சனிக்கிழமை சனிக்கிழமை தானே போயிட்டு இருந்தார் அப்போ. அதனால அந்த டேட்டில் மாத்திரம் ஆட்களை கொண்டுட்டு வந்து குமிச்சாங்க. அதுக்கு எல்லாம் பணம் கொடுத்து தான், பணம் கொடுக்காமலாம் யாரும் வரல. எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து எல்லாம் வண்டி ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் சகலமும் ரெடி பண்ணி தான் வந்தாங்க. சரியா? அப்படி ரெடி பண்ணி வந்த கூட்டம் தான் அந்த கூட்டம். அப்படின்னு திமுக பொய் கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமாம், திமுக பொய் கதைகளை சொல்கிறோம். நீங்கள் வந்து உண்மையான கதைகளை நீங்கள் கேட்குறீங்க. புரிஞ்சதா? அப்போ நீங்கள் திருப்பவனத்துக்கு அவர் அந்த இதுக்கு போனார்ல, அப்போ எத்தனை கூட்டம் வந்துச்சு? என்ன கூட்டம் வந்துச்சு? அது சொல்லாம போனாரு. சொல்லாமல் போனால் என்ன சொல்லாமல் போனார்? சொல்லிட்டு தான் போனார். நான் இத்தனை மணிக்கு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு போலீஸ்க்கெல்லாம் இன்டிமேட் பண்ணி தான் போனார். சொல்லாமல் எல்லாம் போகல. ஆனா பொதுமக்களுக்கு தெரியாது இல்லையா? ஏம்மா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இவங்க வந்து ஒரு பெரிய அந்த மாநாடு ஒன்று போட்டு ஒரு கட்டமைப்பை உண்டு பண்ணாங்க. அந்த மாநாட்டுக்கு வந்து உண்மையான ரசிகர்கள் மிஞ்சி போனால் 1,00,000 பேரோ 2,00,000 பேரோ வந்திருப்போம், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,00,000 பேர் கலந்துக்கிட்டாங்க முதல் மாநாட்டில். அதில் கிட்டத்தட்ட அது ஆந்திராக்காரர் தான், அந்த மைன்ஸ் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுற ரெட்டி தான் வந்து 250 கோடி செலவு சரி, பண்ணாருங்கிறது இப்போ கணக்கு. ஒவ்வொரு தொகுதிகள்லயும் ஒரு பிரச்சாரம் பண்ணும் போது பார்க்கக்கூடிய கூட்டம் வந்து அதிக அளவுல இருக்கு. அவ்வளவு பேருக்கும் காசு கொடுத்து இவங்க எப்படி கூட்டிட்டு வர முடியும்? அவ்வளோதான். அவர் எப்போ போகிறாரோ அந்தந்த தொகுதிக்கு இவர் காசு கொடுக்கலம்மா. இவர் கொடுக்கல. இவருக்காக காசு மக்களா கொடுத்துருக்கு. தேடி வராங்க அப்படின்னு மக்களா எடுத்துக்கிறாங்க. ஏம்மா, மக்கள் எல்லாம் தேடி யாரும் வரமாட்டாங்கடா. அவங்கவுங்க வேலை வெட்டி வாழ்வாதாரத்தை விட்டுட்டு சின்ன பிள்ளைய வேணா, வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைய படிக்கிற பிள்ளைய வேணா வந்து பார்க்குமே தவிர மற்றவங்கெல்லாம் வேலை வெட்டியை விட்டுட்டு யாரும் வந்து நாள் கணக்காக மாதக்கணக்காக காத்துட்ருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த இதில் மைக்கை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறது, பேசுகிறது, வைக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க கட்டமைப்பு பண்ணுறது. அதாவது அந்தந்த கட்சியில் வந்து இது இன்னும் நீங்கள் பழைய காலம் மாதிரி நினைக்காதீங்க. இப்போ வந்து மீடியா வந்து நிறைய பெருத்து போச்சு. மீடியாக்கள் பெருத்ததுனால இந்த மீடியாக்களில் சொல்ல சொல்ல இப்போ ஒரு நான் கேள்விப்பட்டது மட்டுக்கும் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு மீடியாவுக்கும் 7 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. யாரு 7 கொடுத்துருக்காங்க? ஆதவ அர்ஜுன் தான். ஆதவ அர்ஜுன் கொடுத்துருக்காரு. அது யார் காசு எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக விஜய் காசு இல்லை. 100க்கு 100 விஜய் காசு அல்ல. அந்த 7 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதில் சில சேனல்கள் வாங்கலை, மறுத்துட்டாங்க. மற்ற சேனல்கள்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கின சேனல்கள் எல்லாமே இவங்களுக்கு ஆதரவாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்னும் என்னன்னா, அந்த யூடியூப் சேனல் இருக்கு பாருங்கள். அந்த யூடியூப் சேனல்களில் அந்த பேசுகிறவங்க இருக்காங்க பாருங்கள். பேசுகிறவங்க, அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து கான்ட்ராக்டாக வந்து மாதத்துக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்துட்றது. அவருடைய ப்ரோக்ராம்லாம் வந்து இதில் போட்டுறது, ஆன்லைனில் ப்ரோக்ராம் போட்டுறது. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 ப்ரோக்ராமு அவரை பற்றி பெருமையாக பேசி எடுத்து போடணும். இதுக்கெல்லாம் சேர்த்து தான் அந்த இது. சரி, இப்போ நீங்க சொல்றதெல்லாம் உண்மைனா அப்போ வந்து விஜய் அவர்கள் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லணும். இப்ப இருக்கக்கூடிய நிறைய சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து டிஎம்கே வர வாய்ப்பு இருக்கு, அப்புறம் அடுத்து விஜய் வந்து இவ்வளோ சதவீத வாக்கு நீங்க வந்து வந்து முன்னுக்கு அப்படின்னு பின்னு சொல்றாரு. முரணா பேசுறீங்க. ஒரு ஆங்கர் எடுத்த உடனே என்ன சொன்னீங்க? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து விஜயை ரகசியமாக சந்திச்சுட்டு போகிறதாக தகவல் வருது அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அப்போ அவருக்கு தானே வெற்றி வாய்ப்பு இருக்குது. அப்புறம் என்னத்துக்கு இப்போ வந்து திமுக ஜெயிக்கும், இல்லை ஏடிஎம்கே இல்ல, இந்த மாதிரி செய்திகள்ல போடுறாங்களே, அப்ப விஜய் அவர்கள் நிஜமாவே சேனலுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்திருந்தா 100% உறுதி விஜய் தான் ஜெயிக்க போறாருன்னு சொல்லணும். அப்புறம் ஏன் இந்த கருத்து எல்லாம் வந்து அவர் அவர் மூன்றாவது இடத்துக்கோ வாக்கு பணம் கொடுத்த சதவீதத்தை தான் சேனல் சொல்றாரு? யாருமே அந்த மாதிரி சொல்லலை, கருத்தில் சொல்லலை. அவங்க பணம் வாங்காத சேனல் தான் அப்படி எல்லாம் போடுறாங்களே தவிர, பாலிமரில் போடுறான்னா பாருங்க, தமிழ் சேனலில் போடுறான்னா, அதுதான் சார், எல்லா சேனலுமே வந்து திமுக அப்படின்ற மாதிரி தமிழ் போட்டு சேனலில் திமுகன்னு சொல்லலை, பாலிமரில் சொல்லலை, புரியுதா? விஜய் டிவியில் சொல்லலை. இதெல்லாம் சொல்லாத டிவி எல்லாம் வந்து அவங்க பணம் வாங்கினாங்கன்னு அர்த்தம். சொல்கிற டிவி எல்லாம் வந்து பணம் வாங்காத சேனல், புரியுதா? ஆகையினால நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவரை வந்து சந்திக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அப்போ ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னு தானே அர்த்தம்.
அப்ப திமுக காலின்னு எடுத்துக்கலாம். திமுக காலின்னு அம்மா வார்த்தைகளை கொஞ்சம் அலங்கா சொல்லுங்கம்மா. காலி என்ன காலி? நாங்கள் எப்பயுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு வந்து தோல்விங்கிற பயம் இல்லை. நாங்கள் தோத்தாலும் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல, ஜெயித்தாலும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. ஜெயிச்சா தான் எங்களுக்கு ரொம்ப அதிகமான வேலைப்பளு வரும், புரியுதுங்களா? ஓடி ஓடி இரவு பகல் பாராது மக்களுக்காக உழைக்கணும். எங்கள் முதலமைச்சர் உழைப்பார், மற்ற அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி தொண்டர்களும் நாங்கள் இரவு பகல் பாராது உழைச்சிக்கிட்டு இருப்போம். உழைக்கிறாங்க, ஆனா தன் குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்காங்க, மக்களுக்காக உழைக்கல அப்படின்றது. அதாவது நீங்கள் இப்போ பேசுகிறதெல்லாம் ஏதோ ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறான்னா அவன் குடும்பத்துக்காக வேலை பார்ப்பான். அப்போ ஒரு கட்சியில் ஒருத்தர் இருக்கான்னா அவன் கட்சியில் வேலை பார்த்தான்னா அவனுக்கும் குடும்பம் இருக்குல்ல, அதையும் பார்த்து தானே ஆகணும். ஆனா குடும்பத்துக்காக மட்டுமே உழைச்சா பத்தாது இல்லையா? குடும்பத்துக்காக மட்டும் உழைக்க ஏன்னா முடியாது. ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ எல்லாம் மக்களுக்காக சேவை அப்படின்றதுக்காக தான் வராங்க. இங்க பாருமா, நீ வந்து இன்னும் உனக்கு சின்ன குழந்தை, இன்னும் உனக்கு வந்து புரியல. எம்பி எம்எல்ஏக்கள்லாம் வந்து அவங்க குடும்பத்துக்காக மட்டும் சொத்து சேர்க்கறதுல மாத்திரம் கண்ணும் கருத்துமா இருக்க மாட்டாங்க. சொத்து சேர்ப்பாங்க, சேர்க்காம தொழில் செஞ்சு அவங்க ஒரு ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் போய் தொழில் செய்கிறதுனா எனக்கு ஒரு கடன், ஒரு பேங்க்கில் கடன் கொடுக்குறதோ இல்லை மற்றவங்க கடன் கொடுக்குறதோ யோசிப்பாங்க. இதே இது வந்து நான் ஒரு எம்பியாவோ ஒரு எம்எல்ஏவோ இருந்தேன்னா எனக்கு வந்து நான் சொல்கிற ஆளுக்கு ஒரு பேங்க்கில் கடனை கொடுப்பான், ஒரு தனிநபர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் கடனை கொடுப்பான். அதை வாங்கி வச்சு அவங்க தொழிலை டெவலப் பண்ணி அந்த தொழில் மூலிமா அவங்க நிறைய சம்பாதிக்கலாம் இல்லையா? இப்போ முன்ன காலங்கள்லாம் வந்து தொழில் இல்லை, அதனால் இவங்கள்ட்ட பணத்தை வாங்கி தான் இவனுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாமே தொழில் துறையில் ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா வாங்குகிறோம். இப்போ தான் 10 கோடி வெள்ளியுமே டொனேஷன் இது கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டே 10 கோடி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 5 கோடி கொடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 10 கோடி கொடுக்குது. எந்த விதமான செக்யூரிட்டி தேவையில்லை. நீ படிச்சிருந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் கொடுத்தா போதும். அது என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 3 மாசமா 6 மாசமா தொழில் தொடங்குறதுக்காக அரசே பணம் கொடுக்குறாங்கன்னு ஆமா, சொல்றீங்களா? அரசு பணம் கொடுக்குது. ஆனா எந்த ஒரு ஏழைக்கும் போயிட்டு இந்த மாதிரி டைரக்டா வாங்கி தொழில் பண்ண இல்லை முடியல. அதுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிச்சாச்சுன்னா நீங்க போய் வாங்கலாம். அதாவது நீங்க கேரண்டி இல்லாத பணம் கொடுக்குறாங்க, நீங்க அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணல. மக்களுக்கு அதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா யூடியூப்லயே போய் பாருங்க, ஆனா இருக்கு. ஆனா ஃபேஸ்புக்ல. ஒரு ஏழைக்கு குடுக்குறாங்களான்றது ஏழைக்கு சும்மா கேள்விக்குறியா தானே எதுக்குமா இருக்கு. கொடுப்பாங்க? என்ன சார், பேசுற? படிச்ச ஏழைகள் எவ்வளவோ இருக்காங்க. படிச்ச தொழில் ஏழையை அவன் தொடங்குறது தான் போய் முனைப்பா தேடணும். நான் என்ன சொல்றேன், ஏழையா இருந்த கூகுள் பிச்சை முயற்சி பண்ணி தான் அவன் ஐஐடியில் சீட்டு வாங்கினா, அந்த அளவுக்கு படித்தான், ஐஐடியில் சீட்டு வாங்கினா, அங்கேருந்து இன்னைக்கு கூகுளுக்கு அவன் வந்து சேர்மனாக இருக்கான். அவனை பற்றி எனக்கு இஞ்சியாக தெரியும், புரியுதா? அவங்க ரொம்ப அவங்க அப்பா சாதாரண ஒரு வேலையில் இருந்தவர் தான். அவங்க குடும்பம் ஏதோ ஒரு அளவுக்கு இதாக இருந்துச்சு, மிடில் கிளாஸுக்கும் கீழே. அந்த குடும்பம் இன்னைக்கு மேலே வரலையா? அதே மாதிரி இந்த சமந்தான்னு ஒரு சினிமா நடிகை இருக்க, அவங்க அப்பாவும் அப்படி தான். அவங்க மதுரையில் தான் டிவி ஸ்டாரில் இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப ஏழ்மைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி அவங்க பல்லாவரத்தில் ஒரு எவ்வளோ பெரிய பங்களா கட்டியிருக்காங்க. அந்த பொண்ணு 200 கோடி ரூபாய் டைவர்ஸ் கொடுத்ததே அவனுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போச்சு இல்லை? அப்போ அந்த அளவுக்கு அவங்க பொருளாதார வசதி வந்துட்டாங்கல்ல. எப்படியோ உழைக்கிறாங்க, எந்த வழிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய திறமைக்கு தான் அந்த பணம். அதுதான் இந்த அரசு வந்து திட்டங்களை கொண்டு வந்தாலுமே வந்து மக்களுக்கு அதை கரெக்டா கொண்டு போய் சேர்க்க மக்களுக்கு மாட்டேங்கிறாங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரியுங்க. மக்கள் நகர்ந்த மக்கள் வந்து சும்மா 3 நேரம் சோத்தை தின்னுபிட்டு ராத்திரில பொண்டாட்டிகிட்ட ஆனா படுத்து 2000 இருந்துச்சா ரூபாய் மாத்திரம் 5000 வாழ்க்கை ரூபாய் இல்லை. மட்டும் டைரக்டா எப்படி போய் சேர்க்கிறீங்க? அது டைரக்டா திட்டங்களை இது சேர்க்க முடியாது எனாமா நீங்க. கொடுக்கறது கழுத. நான் என்ன சொல்றேன், இது வந்து எனாமா கொடுக்குற பணம். இப்போ அரசு பணத்தை வாங்கி தொழில் பண்ணணும்னா அதுக்கு ஒரு அது எங்க அந்த பணம் கிடைக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அது எந்தெந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்கிறத படிச்சு பார்க்கணும். அதற்கான அவேர்னஸே வந்து தமிழக அரசு தான் அதெல்லாம் பண்ணணும். அவேர்னஸ் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம், அவேர்னஸ் நிறைய இருக்கு. இப்போ எனக்கே வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பிரதமருடைய மெடிக்கல் இருக்கு. அந்த மெடிக்கல்லாம் நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். அந்த அம்மா சொல்லுவாங்க, ஐயா எல்லாமே என்கிட்ட சில மருந்து இருக்கு, இல்லை நீங்கள் அடுத்த தெருவில் வந்து கலைஞரோட இது நம்ம இவரோட இது இருக்கு, முதலமைச்சருடைய மெடிக்கல் இது இருக்கு, அங்கே போங்களேன், இதுவும் அதுவும் ஒரே ரேட்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க.
அதுக்கப்புறம் தான் அங்கே போய் பார்த்தா இதே தான் மெடிசன். பட் எல்லா மெடிசனும் தமிழ்நாடு அரசில் இருக்குது. தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய இந்த மெடிக்கல் ஸ்டோர்ஸில் அந்த ஸ்டோர்ஸுமே நகர்ப்புறத்துல ஏதோ ஒரு பகுதியில தான் இருக்கே தவிர்த்து எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடைக்கிறது கிடையாது. அப்படியெல்லாம் சொல்லாத. எனக்கே தெரியாது தான். அந்த மாதிரி சொன்ன பின்னாடி அப்ப தான் தெரியும். எங்கேயோ ஒண்ணு கண் துடைப்புக்காக எங்கேயோ ஒண்ணு வச்சிருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லை. கண் துடைப்புக்கு கத்திரிக்காய்க்கு இல்லை, மெயினில் வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கணும். இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு அந்த கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டிஃபார்மசி வேணும். டிஃபார்மசி முடித்தவங்க தான் அவங்க லைசன்ஸ் அவங்க பேரில் தான் வாங்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த மெடிசன்ஸ் பேர் தெரியும். ஸோ அப்போ அந்த டிஃபார்மசி முடித்தவங்க அதுக்கு வந்து இடம் வந்து மெயினில் கிடைக்கணும்னா அட்வான்ஸ் 10 லட்சம் கேட்பான், 20 லட்சம் கேட்பான். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏதோ ஒரு சந்து பந்துக்குள்ளே கொண்டு போய் வச்சோம்னா வாடகை கம்மியான வாடகை, அட்வான்ஸ் கம்மியான அட்வான்ஸுக்குன்னா அவன் கடை வைக்கிறவன் அவன் போய் வைப்பான். இது அரசு இதுதானே, எங்கன வச்சாலும் நமக்கு சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் வைக்கிறான். சார் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல்ல ஒவ்வொரு வீட்லயும் வந்து வாக்கு பிரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்களே, இது ஏம்மா, உண்மைதானா? உங்களோட வாக்கு கருத்து என்ன ஏம்மா சார்? வாக்கு வந்து அவங்கவுங்க ஃபேமிலியில் யாருமே பேசி வச்சுக்கிட்டெல்லாம் ஓட்டு போடுறது இல்லைம்மா. ஏன்னா அப்பா சொல்கிறத புள்ள கேட்க மாட்டான், பொண்டாட்டி சொல்கிறத புருஷன் கேட்க மாட்டான். அவங்கவுங்களுக்கு சொல்கிறாங்க சரின்ட்டு தலையாட்டிட்டு போவாங்க. இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என் மயம்கிட்ட நீங்கள் திமுகவுக்கு வாக்களிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ, சரி அப்படிம்பாங்க, ஏற்று பேச மாட்டாங்க. அவங்க போய் பூத்தில் போய் அவங்களுக்கு எந்த கட்சிக்கு போடணும்னு பிடிக்குதோ அந்த கட்சிக்கு போட அதுதான் போகிறாங்க. இந்த முறை வந்து வீட்ல ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தர் டிஎம்கே, ஒருத்தர் ஏடிஎம்கே, ஒருத்தர் டிவிகே அப்படின்ற ஒரு நிலையில தான் போட்டிருக்காங்க. ஏம்மா அப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பொதுப்படையாக பேச இயலாதுடா. இது வந்து அரசியல். இந்த அரசியலில் வந்து எங்களை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன காரணம்னா எங்கள்கிட்ட அதாவது இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்டால் எங்கள்கிட்ட 1.5 லட்சம் வாக்காளர் இருக்காங்க, எங்கள் உறுப்பினர் இருக்காங்கம்பாங்க. அவங்க கிடையாது. சும்மாவது ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இருந்ததை வச்சுக்கிட்டு, எம்ஜிஆர் இருக்கும்போது இருந்ததை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட அவ்வளோ கிடையாது. அப்படி இருந்திருந்தால் 24ல் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க எம்பி தேர்தலில் இப்போ பாதியாவது ஜெயிச்சிருக்கணும். ஆனா நாடாளுமன்றம், சட்டமன்றம் ஒப்பிடக்கூடாது அப்படின்ற இல்லை, ஒரு இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா நாடாளுமன்றம் சட்டமன்றத்தை ஒப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா அதுதான் மெயின். நாடாளுமன்றம் தான் மெயின். நம்மளோட மாநிலத்தினுடைய குறைகளை எடுத்து சொல்கிற இடம் தான் அது. பார்லிமெண்ட்டில் போனால் தான் நம்ம மாநிலத்துக்குரிய உரிமைகளை கேட்டு பெற முடியும். அங்கேயே யாருமே மக்கள் வாக்களிக்காத போது சட்டமன்றத்துக்கு வாக்களிக்க மாட்டாங்க. சட்டமன்றத்தில் வாக்களிக்கணுன்னாக்கா மக்களுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கோங்கிறத நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். அதிமுக ஆட்சி காலம் எடுத்துக்கோங்க, இந்த கடைசி எடப்பாடி 4.5 ஆண்டு காலம். திமுகவுடைய ஆட்சி காலத்தை எடுத்துக்கோங்க. அவர் என்ன பண்ணார், இவர் என்ன பண்ணாருங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் உடனே சொல்லுவீங்க அவர் ஒரே ஒரு பொங்கலுக்கு ஒரு 3000 ரூபாயோ 2000 ரூபாயோ கொடுத்தாரு, அதுதான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். லேப்டாப் கொடுத்திருந்தாரு, ஏம்மா லேப்டாப்பு எல்லாரும் தான் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்திருந்தாரு. சைக்கிளு நாங்களும் தான் கொடுக்குறோம். அவங்களும் சைக்கிள் கொடுத்தாங்க, நாங்களும் சைக்கிள் கொடுத்தோம். அதில் இன்னொன்று அவங்க கல்வி கடனை தள்ளுபடி பண்ணாங்க. எது கல்வி கடன் அப்படியெல்லாம் இல்லை, தள்ளுபடி பண்ணலை. சும்மா அந்த கதையெல்லாம் விடக்கூடாது. கல்வி கடனை எந்த கடனையும் அவர் ஆட்சி சார், காலத்தில் அவங்க அந்த தள்ளுபடி பண்ணல. தங்கம் கூட வந்து தள்ளுபடி பண்ணி இருந்தாங்க. இந்தாம்மா சும்மா அந்த கதையெல்லாம் விடாது. தாலிக்கு தங்கங்கிறது ஜெயலலிதா கடைசி காலத்தில் அந்தம்மாவே நிப்பாட்டிட்டு போயிடுச்சு. தாலிக்கு தங்கத்தை அந்தம்மா ஆட்சி காலத்தில் நின்று போச்சு. இவர் ஆட்சி காலத்தில் அது கிடையவே கிடையாது தாலிக்கு தங்கம். அதே மாதிரி அந்த அம்மா ஆட்சி காலத்தில் பெண்கள் ஒர்க்கிங் உமனுக்கு வந்து ஸ்கூட்டர் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அந்த ஸ்கூட்டர் கூட சும்மா கொடுக்கல. நீங்கள் 10,000 ரூபா கட்டுனா மானியம் கொடுத்திருந்தாங்க. அதான் மானியம் தான் கொடுத்தாங்க. புரியுதா? அது எவ்வளோ பேருக்கு கொடுத்தாங்க? மொத்தமே 38 பேருக்கு தான். ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட்ல 50,000 பேருக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. 50,000 பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. பணம் கட்டலை, ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கொடுத்தது 38 பேருக்கு தான் கொடுத்தாங்க. அந்த ஸ்டேஜில் வச்சு அன்றைக்கி ஓப்பன் பண்ணது மட்டும்தான். அதுக்கப்புறம் அதெல்லாம் கொடுக்கல, யாரும் வாங்கலை. என்ன காரணம்னா அந்த வண்டிகளே நல்லா இல்லை. ஏன்னா அவங்க யாரோ ஒருத்தர்கிட்ட ஆர்டர் கொடுத்தா அவன் தான் வாங்கணுங்கிறாங்க. இவங்களா கொடுத்து நான் போய் எனக்கு இப்போ மானியம் அவங்க கொடுத்தாங்கன்னா இப்போ வந்து ஹோண்டாலேயோ அல்லது டிவிஎஸ் 50யோ அந்த மாதிரி இதெல்லாம் போய் வாங்க முடியாது. அவங்க சொல்கிற ஒரு கம்பெனியில் தான் வாங்கணும். அது நல்லா இருக்காது. இப்போ இந்த லேப்டாப் கவர்மெண்ட் கொடுக்குற லேப்டாப்பே பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 5,000 6,000 தான் பெறும். சரியா?
ஏன்னா மொத்தமாக பல்க் ஆர்டர் போடுறாங்கல்ல, போடும்போது அதுதான் வரும். சைக்கிளு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா காலத்தில் வாங்கின சைக்கிளை மதுரையில் தற்செயலாக நான் அந்த 100 ஃபீட் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது, அந்த அம்மா ஒரு மாநாடு நடத்துச்சு. அந்த மாநாடு நடத்துனதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் அந்த சைக்கிள் பூரா நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அவ்வளோ சைக்கிள் அப்படியே இத்து புத்தா போச்சு. இப்ப குடுக்கலடா, மக்களுக்கு குடுக்கணுன்ட்டு வச்சத இவங்க குடுக்கவே இல்ல. நெறைய கட்டடங்கள் கட்டி, இந்த அம்மா திறப்பு விழாவுக்கு இன்னைக்கு, நாளைக்கு இந்த அம்மாட்ட போய் டேட் கேட்டு அத திறக்க திமுக வந்து பேர் வச்சு திறந்துட்டாங்க. அவன் அவ 20 வருஷமா கட்டி பூட்டி கிடக்கிறத போய் நாங்க போய் என்னத்த பேர வச்சு திறக்குவோம்? அது எல்லாமே இத்து புத்தா போச்சு. எப்பயுமே ஒரு கட்டடத்த கட்டுனா உடனடியா போய் நடமாட்டம் இருந்து ஆள் இருந்தா தான். இல்லைன்னா மரம், செடி, கொடி முடிச்சு எல்லாமே இத்து போச்சு. அந்த மாரி நெறைய கட்டடங்கள் ஆச்சு. இப்ப எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்பயும் அந்த அம்மா கடைசி காலத்துல அந்த அம்மா உடல்நிலை சரியில்லாதபோது காணொளி மூலமா தான் ஓப்பன் பண்ணாங்க. இப்ப இவரும் அதே மாரி காணொளியில உடனுக்குடனே இப்ப கட்டடம் கட்டுறாங்கன்னா, உடனுக்குடனே இப்ப எல்லாம் பண்ணிடுறாங்க. அந்த காலத்துல அப்படியெல்லாம் நடக்கல. இப்ப வந்து அந்த ஆட்சிய காட்டிலும் திமுக ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சி. அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த நீட்ட வேணா பேசுவீங்க. நீட் வந்து ஒன்றிய அரசு கொண்டுட்டு வந்தது. அதுக்கு வந்து நம்மளால இயலல. அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நம்ம அரசு பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? 2வது கல்வியில தான் இந்த அரசு வந்து முக்கியத்துவம் குடுக்குது. கல்விக்கு, வேலைவாய்ப்புக்கு. கல்விக்கு வந்து என்ன பண்ணோம்? இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன்ல இன்னைக்கு நம்பர் 1 இன் இந்தியா. அதனால தான் இன்னைக்கு மாநிலங்கள்ல, வெளிநாடுகள்ல நமக்கு மரியாதை இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம கல்விய கொண்டு வந்துட்டோம். அதுவும் வந்து எம்ஜிஆர் வந்து கல்விக்கூடங்களுக்கு பெர்மிஷன் குடுத்தது எம்ஜிஆர் தான். ஆனா, அவரு அந்த மாணவர்கள சிறப்பா படிக்க வைக்கணுங்கிறதுல கண்ணும் கருத்துமா இல்ல. ஏன்னா, என்னுடைய நண்பர் தான் அரங்கநாயகன் தான் கல்வி அமைச்சரா இருந்தாரு. அவரு அதுல கான்சன்ட்ரேட் பண்ணல. பூரா காசுகள வாங்கிட்டு பூரா இன்ஜினியரிங் காலேஜ் ஓப்பனிங் அது இதுன்னு தான் குடுத்துட்டு இருந்தாங்களே தவிர ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த கவர்மெண்ட் அப்படி இல்ல. இந்த கவர்மெண்ட் ஒரு மாவட்டத்துக்கு குறைந்தபட்சம் 2 அல்லது 3 அரசு கலைக்கல்லூரி இருக்கு. 3 அரசு கலைக்கல்லூரி இருக்கு. 2வது ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனுக்கு ஈரோட்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாரு எம்ஜிஆர் பீரியட்லயே. அது மாரி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இப்ப மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அரசுடைய இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யுனிவர்சிட்டியினுடைய காலேஜஸ் இருக்கு. மொத்தம் வந்து இன்னைக்கு நம்ம மாணவர்களுக்கு வந்து குறைந்த கட்டணங்கள்ல படிக்கிறதுக்கு நெறைய இருக்கு. சார் நீங்க இவ்ளோ பண்ணதா வந்து சொல்றீங்க. இப்போ இந்த 4 முனை போட்டியில யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம்னு நீங்க ஏம்மா நினைக்கிறீங்க? இதெல்லாம் தேர்தல் கணக்கெல்லாம் வந்து நம்ம ஜோசியம் பார்த்து சொல்ல முடியாதுடா. என்னன்னா, நாங்க சேவை செஞ்சிருக்கோம். இத கன்டின்யூ பண்றோம். இப்ப ரூ. 1000 குடுத்தோம். நாங்க ரூ. 2000 குடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அதே மாரி இப்ப வந்து இந்த கூப்பன் மாரி ஒண்ணு குடுத்து ஒரு ரூ. 8000க்கு ஒரு கூப்பன் குடுக்குறோம். நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாத்துக்குமே அந்த கூப்பன குடுத்துட்டோம்னா, அவங்க வந்து தேவைப்பட்டத ரூ. 8000க்கு போயி அந்த பொருள வாங்கிக்கிடலாம். அவங்களுக்கு பிடிச்ச பொருள வாங்கிக்கிடலாம். முன்னையெல்லாம் நம்ம ஒரு பொருள அவங்கள்ட்ட குடுத்தோம். கிரை ஜெயலலிதா கிரைண்டர் குடுத்துச்சு, ஃபேன குடுத்துச்சு. கருணாநிதி காலத்தில ஒரு க க இத பெட்டிய குடுத்தாரு. டிவி பெட்டி குடுத்தாரு. அதெல்லாம் அவங்களுக்கு இஷ்டப்பட்டத வாங்கிக்கிடலாம்ல. அதுக்காக தான் ரூ. 8000க்கு கூப்பன் குடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நிலைச்சு இருக்கணுமான்னா தேவையில்ல. இப்போதைக்கு நம்ம குடுக்குறோம். குடுத்த பின்னாடி வந்து அவங்களுக்கே வாங்குகிற பொருளாதார வசதியை ஏற்படுத்தி குடுக்குறோம். 2வது 5,00,000 வீடுகள் கட்டிக் குடுக்க போறோம். இப்ப ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்து 32 பைசா தான் ஒன்றிய அரசு குடுக்குது. இருந்தாலும் மாநில அரசு நமக்கு அந்த பணத்த வந்து நம்மளால ஸ்பேர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. அதனால 5,00,000 வீடு கட்டிக் குடுக்குறோம். இந்த 5,00,000 வீடு கட்டிக் குடுக்கும்போது ஓரளவுக்கு வந்து ஏழை எளிய மக்கள் வந்து இப்ப ஏழை எளிய மக்கள்னா, நான் ஓப்பனா சொல்றேன். எல்லாம் பட்டியலின மக்களுக்கு தான்டா போய் சேருது. மற்ற ஏழை எளிய மக்கள இவங்க கணக்கிலேயே எடுத்துக்கிறதில்ல. எனக்கு எனக்கு அதுல எனக்கு இந்த கவர்மெண்ட் மேல எனக்கும் கொஞ்சம் கோவம் தான். ஏன்னா, அதுல மட்டும் தான் ஏழைகள் இருக்கானா? எல்லா ஜாதியிலும் தான் ஏழைகள் இருக்கான். அதனால எல்லா ஜாதி மக்களுக்கும் சமத்துவமா குடுக்கணும். அது அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ, அந்த கவுன்சிலர் அவன் குடுக்கணும் லிஸ்ட்டு. அவன் யாருக்கு அவனுக்கு யாரு பிடிக்குதோ அவங்களுக்கு தான் பேர் எழுதி அப்ப குடுக்குறான். திமுகவுடைய எம்எல்ஏ, எம்பிலாம் சரியா வேலை பார்க்கறது இல்லன்னு அட இது எடுத்துக்கலாமா? இவங்க மட்டும் வேலை பார்க்கலைன்னு இல்லம்மா. அவன் வந்து அவனுக்கு எவன் தேர்தல் வேலை பார்த்தான், எவன் வந்து இது பண்ணான், அந்த மாரி லிஸ்ட்டுகள எடுத்து குடுக்குறான். அது அப்படி இருக்கக்கூடாது. ரேண்டமா எல்லாரும் நம்ம மக்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்யணும். இப்ப ரூ. 1000 போட்டாரே, இதுல அதிமுக காரன் வாங்கலையா?
இல்லை விஜய் கட்சிக்காரன் வாங்கலையா? அந்த 5000 ரூபா வாங்கினாங்களே எல்லாத்துக்கும் தானே போட்டாங்க. அனைத்து மகளிர்னு சொல்லி அதுலயே நீங்க கேட்டகரி ஏம்மா பிரிச்சு தான் கேட்டகரி போட்டிருக்கீங்க. தகுதி பிரிக்காம உள்ள கொடுக்க எங்கள் வீட்டு பெண்கள். மகளிருக்கு என் மருமகளுக்கு தேவையாம்மா? அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பொருட்டே இல்லைம்மா. அப்போ நீங்க வந்து அவங்களுடைய பணத்தை எடுத்து அப்படியே 2000 ரூபாய் ஒரு ஏழையுடைய இங்கே பெண்ணுக்கு பாருமா, ஒரு கொடுத்துருக்கலாமே. விஷயம் புரிஞ்சுக்கோ. அனைத்து மகளிருக்குன்னு அது வந்து நாங்கள் சொல்கிறத அப்படி தான் சொல்லுவோம். தேவை யாருக்கோ அவங்களுக்கு தான் பணம் கொடுக்கணுமே, தேவை இல்லாதவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு 5000 ரூபாங்கிறது எங்கள் வீட்டில் பொதுவாகவே என் மருமக ஒரு சாயந்தரம் ஒரு மார்க்கெட்டுக்கு போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அந்த கடைக்கு போயிட்டு வந்தானாலே 5000 6000 ரூபா பில்லை போட்டுட்டு வர்றாங்க. புரியுதா? அப்போ இது இவங்களுக்கு தேவையில்லை. யார் ஒரு நாளைக்கு ஒரு 500 100 200 செலவு பண்ணி குடும்பத்துக்கு காய்கறியை வாங்கி வாழ்க்கையை நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் தேவை. அவங்க ஏழைப்பட்ட மக்களுக்கு வெறும் அரிசி ரேஷனில் வாங்கி கஞ்சி வச்சிட்றாங்க, சாதத்தை வடிச்சிட்றாங்க. ஒரு குழம்பு வைக்கணுன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா இருந்தால் தானே ஒரு குழம்பு மிளகாப்பொடி வாங்கணும், உப்பு வாங்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு காயை போட்டு வைக்கணும். இல்லை, அதுக்கு தான் இந்த காசு. அது இப்போ இந்த 2000 ரூபா கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இதெல்லாம் வந்து ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு முதலமைச்சர் அது மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து செய்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அதனால் நாங்கள் அம்மா எங்களுடைய கடமை நாங்கள் நேர்மையாக செஞ்சுருக்கோம்மா. நாங்கள் எந்த விதமான குறையும் எந்த விதமான பாசிபாலிட்டிக்கு இல்லாமலே செஞ்சுருக்கோம். ஆகையினால மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைப்புன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதை மக்கள் வாக்களிக்கலன்னா சரி, அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, வாக்களிக்கலை, அடுத்த முறை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் விட்டுடுவோமே தவிர, ஒருத்தரை மாதிரி நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறதோ இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த சொம்படிக்கிற அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வேலையெல்லாம் அவர்கிட்ட பலிக்காது. கலைஞர் இருக்கும்போதே சில பேர் வருவாங்க, நான் போவேன். இந்த தேர்தல் முடிஞ்ச இப்போ ஓட்டு எண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் நான் அறிவாலயத்துக்கு போவேன், கலைஞரை பார்த்து பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ சில ஆஃபீஸர்ஸ் வந்து விஷ் பண்ணிட்டு போவாங்க, வருவாங்க. அது வெல்விஷர்ஸு அவங்க. ஏன்னா பலமுறை அவர் தலைவராக இருந்திருக்காரு, முதலமைச்சராக இருந்திருக்காரு, அதனால அவங்களுக்கு தெரியும், போகிறாங்க. இப்போ விஜய் வந்து பார்க்குறாங்க வைக்கிறாங்கன்னா நாளைக்கு தப்பி தவறி விஜய் ஆட்சிக்கு வந்துட்டா நமக்கு நல்ல போர்ட்ஃபோலியோ கிடைக்கும் அப்படின்னு சும்மா இப்போ ஒரு இதுவுக்காக அதான் நான் ஒரு துண்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லடா, பஸ்ஸில் துண்டு போடுற மாதிரி இடம் பிடிக்கிறானுங்க. இதெல்லாம் வந்து அதை சப்போஸ் இவர் தோற்று போயிட்டாருன்னா அப்புறம் இவனுடைய நிலைமை என்ன ஆகும்? இப்போ அதாவது நீங்கள் அந்த பக்கம் போகிறாங்க வர்றாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எஸ்பிசிஐடி சிபிசிஐடி எல்லாமே இருக்காங்க. அவங்க எல்லாமே இந்த அதிகாரிகளுக்கு எதிரானவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சொல்லிடுவாங்கல்ல, இன்னெல்லாம் போய் விஜயை பார்த்தாங்க வச்சாங்கன்னு லிஸ்ட்டு வந்துடும்ல. நாளைக்கு அப்போ இவனுங்கள்லாம் வந்து அவனுங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கானுங்க, இவனுங்களை நல்ல பொறுப்பில் வச்சா சரிப்பட்டு வராதுன்னு மாற்றத்தானே செய்வாங்க. இதுதான் அரசியல், புரியுதுங்களா? அதனால் நம்ம அரசை பொறுத்த மட்டும் மக்கள் எங்களுக்கு வந்துடா இது திராவிடம்டா. திராவிடம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா மொழி பேசுகிறவங்களும் இருக்கோம். அதிகமான மொழி பேசுகிறவங்க தெலுங்கர்கள். இப்போ நம்ம தெலுங்கர்கள் நினச்சிட்டு இருந்தோம்ல, இப்போ அதிகமாக யார் வந்திருக்கா? ஹிந்திக்காரன் வந்துட்டான். 1.5 கோடி பேர் ஹிந்திக்காரன் இருக்கானல்ல. அப்போ இன்னைக்கு அதிகமாக பேசுகிற மொழி எது? ஹிந்தி மொழி தான் தமிழ்நாட்டில் அதிகமாக பேசுகிறோம். இதுக்கு அடுத்து ஹிந்தி, ஹிந்திக்கு அடுத்து தான் தெலுங்கு, அதுக்கு அடுத்து மலையாளம், கன்னடம். கன்னடன்னா கொங்க கவுண்டர்னு சொல்லுவாங்க, கன்னட கவுண்டரும்பாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு ஊர்களையும் இருப்பாங்க, கன்னட கவுண்டர்ஸ் இருப்பாங்க. மலையாளிகள் வந்து இந்த டீ கடை வச்சுட்டு அதை வச்சு இது பண்ணிச்சுட்டு இருந்தானுங்க முன்னே. இப்போ எல்லாம் அவனுங்க எல்லாம் டீ கடை கடை இல்லைல்ல. இப்போ இங்கே பூரா வந்து பெரிய அளவில் பியூட்டி பார்லரு அது இது பிஸ்னஸ்ஸு. இன்றைக்கி பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் மலையாளி தான் இங்கே பண்ணிகிட்ருக்கான். எல்லாமே கல்ப்பில் போய் நிறைய சம்பாரிச்சிட்டு வந்துட்டானுங்க. அவனுங்க இங்கே வந்து ப்ராடக்ட் நிறைய பண்ணுறான். ஏமா ஒன்றும் வேண்டாம், இந்த நயன்தாராவே வந்து அவங்க பெண்களுடைய அழகு சாதனம் நிறைய தயார் பண்ணுறாங்க. அவங்க ஏதோ போட்டிருந்தாங்க 2.5 கோடி ப்ராஃபிட் கிடச்சிச்சான் ஒரு வருஷத்தில். எவ்வளோ? 2.5 கோடி. அப்போ அது மலையாளி தானே. உரைச்சி போய் ஒரு தொழில் பண்ணணும் வைக்கணும்னு நினைப்பே இல்லை. இன்னைக்கு மிஞ்சி போனால் படிச்சுட்டு நம்ம பசங்க தமிழர்கள்லாம் சோம்பேறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்பேறி தான். இப்போ ஒரு சோம்பேறியில் 50% சோம்பேறி ஆக்குனதே வந்து இந்த திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணுங்க. யார் இங்கே வாடா தம்பி, நீ போய் அரச மரத்துக்கடியில் போய் உக்காரு. ஏன்னா இந்த மாதிரி இலவசங்களை அள்ளி விட்டுட்டு இலவசங்களை அள்ளி கொடுத்தா அதுக்காக நீ போய் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் நீ கிராமப்புறங்களுக்கு, நீ கிராமத்துல தானே இருக்க. அரச மரம் பிள்ளையார் கோயில் இருக்கா உங்க ஊர்ல? சாவடி இருக்கா? இல்ல.
சாவடி இல்லை, எல்லா ஊர்கள்லேயும் கிராமங்கள்லாம் நான் போயிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரம் இருக்கும், ஒரு பிள்ளையார் இருப்பார், ஒரு பீடம் வச்சு ஒரு கோயில் மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சவுக்கு மாதிரி நிறைய போட்டு கூரை போட்டு ஒரு இது இருக்கும். மேஜ் வச்சுருப்பானுங்க, கீழே சிமெண்ட் போட்டு வச்சுருப்பானுங்க பளபளன்னு. ஒரு குரூப்பு சீட்டாடிக்கிட்டு இருப்பானுங்க, ஒரு குரூப்பு தாயம் விளையாடிக்கிட்டு இருப்பானுங்க, ஒரு குரூப்பு தூங்கிட்டு இருப்பானுங்க. இதுதான் அந்த வேலை கிராமங்கள்ல. வாய்ப்பு கிடைக்காம இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு வாய்ப்பை இருக்காங்க. நீ வேற, இப்போ பாதி பேர் தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடப்பா நீ. அதாவது வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றணும், படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவன் அவன் ஒரு ஒரு 10% 20% இருப்பான். அவன் வந்து அங்கே படுக்க மாட்டான், அவன் உழைச்சிக்கிட்டு இருப்பான். நீங்கள் எல்லாரும் உழைக்கிறது இல்லைம்மா. இப்போ நீ உங்கள் கிராமத்திலே எடுத்துக்கோ, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் வேலைக்கு வெட்டி போகிறீங்க? வேலை வெட்டி போகிறவங்க வேலைக்கு போவாங்க, குடும்பத்தை காப்பாற்றணும், நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவன் பண்ணுவான். மற்றவங்க யோசிச்சு பாருங்க. வாக்களிக்கிற மக்களுக்கு நாங்கள் நன்றியோடு இருப்போம், அவ்வளவுதான். அதுவும் வாக்களிக்கலையா அதை பற்றியும் கவலை இல்லை, சரியா? ஆனால் வெற்றி வாய்ப்பு உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. நாங்கள் ஆட்சி அமைப்போம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. இதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 71,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.